வேதத்தை என்னோடு சேர்ந்து யோவானின் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிங்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். இந்த நாளிலும் ஆண்டவர் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தில் இருந்து நம்மோடு பேசுவார். அவருடைய வார்த்தையை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுப்பாராக. இயேசு சந்தித்த சில மனிதர்கள், இயேசு சந்தித்த எல்லா மனிதர்களுக்குள்ளும் மாற்றங்களை நம் வேதத்தில் காண்கிறோம். அதுபோல ஒரு சமாரியா நாட்டின் ஸ்திரீயை அவர் சந்திக்கிறார். அவளுக்குள் என்ன மாற்றம் வந்தது, அவள் எப்படிப்பட்டவளாய் பின்னாட்களில் மாறினாள் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தையாக கொண்டு வருகிறார். ஆண்டவர் இதிலிருந்து என்ன பேச போகிறார், சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. பாருங்க, இந்த நாட்கள்ல இவள் தண்ணி தாகத்து குடிக்கிற தண்ணி எடுப்பதற்கு பல மைல் தூரத்திலிருந்து வருகிறாள். இவ வாழ்க்கை எப்படிப்பட்டது, 5 கணவர்கள் இருந்தனா அவள் வித்தியாசமா பார்க்கறாங்க. இவ வாழ்க்கை சரியில்லை, போற பேச்சு சரியில்லை, வீட்டுக்குள்ள வரவங்க சரியில்லை, இவளோடு மற்றவர்கள் பேசுவதை தள்ளி வைக்கிறார்கள். அதனால்தான் நடு மத்தியான 12 மணிக்கு காலையிலே எல்லாம் தண்ணி எடுத்து முடிச்சிருவாங்க. இவ மத்தியான நேரத்தை தெரிந்து கொண்டு தண்ணி எடுக்க வருகிறாள். இப்ப இவகிட்ட இயேசு பேசும்போது இயேசு அவளிடத்திலே ஒரு நோக்கத்தோடு பேசினார். சொல்லுங்க, இயேசு அவளிடத்திலே நோக்கத்தோடு பேசினார். இதை நீங்க மனதில் வச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அவர் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்மை சபையாக மாற்றினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நமக்கு பிள்ளைகளை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாவற்றையுமே தேவன் எப்படி செய்வார் என்றால் நோக்கத்தோடு செய்வார். நேரம் போறதுக்காக ஒன்றை ஆண்டவர் செய்ய மாட்டார். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் என்ன நினைப்போம்னா, சரி கொஞ்சம் டைமை பாஸ் பண்ணுவோம், கொஞ்சம் இதை செஞ்சுப்போம், இல்ல இதை நாளைக்கு செய்வோம், இப்படி எல்லாம் செய்வோம். தேவன் அப்படி செயல்படக்கூடியவர் அல்ல. He has a purpose. அவர் எல்லாவற்றையும் நோக்கத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். இன்னைக்கு சில காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம், உங்களுக்குள்ள கேள்வி வந்திருக்கலாம், இந்த வருஷத்துக்குள்ள அது முடியுமான்னு சொல்லி நான் சொல்றேன், தாமதமும் கர்த்தருடைய நோக்கத்தினால் இருக்கிறது. ஒன்றும் அவரை தாண்டி நடக்க முடியாது. அதின் காலத்தில் அந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றுவார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். இந்த சமாரிய ஸ்திரீயை ரட்சிப்பதற்காக, இயேசுவுடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு திரள் கூட்டமான ஜனங்கள் கூடுவார்கள். மலை மேல ஏறுவாரு, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கீழே உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்பாங்க. அப்படியும் அவர் பிரசங்கம் செய்து அநேகரை ராஜ்யத்துக்கு நேராக திருப்பி இருக்கிறார். ஆனா ஒரு தனிப்பட்ட ஸ்திரீயை சந்திப்பதற்காக நல்லா பாருங்க, ஒரு தனி மனுஷனுக்கு ஆண்டவர் எவ்வளவு வேல்யூ கொடுக்கிறார் பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருக்கு ரொம்ப கூட்டம் தான் பிடிக்கும் நினைக்கிறோம். ஆனா கூட்டத்தை விட எனக்கு தெரிந்து அவர் தனிப்பட்ட விதத்தில் அநேகரை சந்தித்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கிறவர். இந்த அம்மாவை பார்க்கிறதுக்குனே, இந்த அம்மா கிட்ட பேசணும், இந்த ஸ்திரீ கிட்ட பேசணும்ன்றதுக்கே அவர் யாருமே போகாத அந்த வழியை தெரிந்து கொண்டு இவர் போறார். இவர் சீஷரும் கூட போறாங்க, இவர் முன்னாடி போறார். அவர் தான் அவங்களுடைய டீச்சர். இயேசு கிறிஸ்து போறார், யாரும் போக மாட்டாங்க, இவர் போறார். அப்போ ஒரு நோக்கத்தோடு போறார். நோக்கத்தோடு போன அவர் சரியா மணி 12 இருக்கு. பைபிள் அந்த டைமையும் நமக்கு சொல்லுகிறது. நடு வெயில், பயங்கரமான வெயில் அடிக்குது. இவர் அங்க உட்கார்றார், கரெக்டா கிணற்றின் அருகே உட்கார்றார். இதுவும் ஒரு நோக்கத்தோடு தான் உட்காருகிறார். வேற எங்க, மரத்து கீழே. வெயில்னா என்ன பண்ணுவாங்க, எங்க போய் உட்காருவாங்க, மரத்து கீழே உட்காருவாங்க. ஆனால் இவர் கிணற்றின் அருகே உட்கார்ந்தார், அங்க உட்கார்ந்தார். இவருக்கு தெரியும் இந்த அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்திரீ வர போறாங்கன்னு தெரியும். அவள் வந்து தண்ணி எடுக்க வரும்போது யாருமே இவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க, யூதர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இவளோடு பேச ஆரம்பித்தார். எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி கொடுமான்னு கேட்டார். அப்ப பாருங்க, அவர் அந்த வழியை தெரிந்து கொண்டதாகட்டும், அவர் வந்து உட்கார்ந்ததாகட்டும், அவர் இந்த ஸ்திரீயோடு பேசினதாகட்டும், எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நோக்கத்தோடு செய்கிறவர், ஒன்றும் நோக்கம் இல்லாமல் செய்கிறவர் அல்ல.
ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். என் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள பல கேள்வி இருக்கும் என்றால், சமாரிய ஸ்திரீயையே ஆண்டவர் இவ்வளவு மோசமான வாழ்க்கை உள்ளவர் தேடி போய் அவளை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு பிரயாசம் எடுத்திருப்பார்னா, இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசிக்க உணர்ந்து கொள்ள கிருபை செய்வார். என் வாழ்க்கையின் சாட்சியை சொல்லணும்னா, ஆண்டவர் என் வாழ்க்கைக்குள்ள வரும்போது நான் ஒரு பாரம்பரிய குடும்பத்துல, சபைக்கு சின்ன வயதுல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்கு போனாலும் எனக்கு ஆண்டவர் நான் யாருன்னே தெரியாது. நான் அந்த தனிப்பட்ட விதத்தில் அவருக்கு என்ன நான் பேசி பழகினது கிடையாது. அவரோட பைபிளை படின்றாங்க, பைபிளை படிக்கிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு கூட்டத்தில் உட்காரும் போது என்னை தனிப்பட்ட விதத்தில் பேர் சொல்லி ஆண்டவர் அழைத்தார். ஒருவேளை நான் சொல்றேன், அநேக நேரத்தில் நமக்கு இந்த ஆண்டவரை சரியாய் அறியாத வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு வருவார், நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்வார். அதனால்தான் ஒரு பாடல் ரொம்ப அழகா சொல்ல, எங்கோ வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்து திரிந்தேன், என்னை தேடி இயேசு என்ன செய்தார், வந்தாருங்க, என்ன தேடி வந்தார். இந்த ஒரு அற்பமான ஸ்திரீய, மோசமான வாழ்க்கை உள்ளவளை, இந்த ஒட்டுமொத்த அவங்க தேசம், அவங்க வீட்டாரும் புறக்கணிக்கிற ஒருவளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இயேசு அந்த வழியை தெரிந்து கொண்டு கிணற்றின் அருகே உட்கார்ந்து அவளோடு பேச ஆரம்பித்தார். என்னுடைய தியானத்தின் தலைப்பாக திருப்தியாக்கும் தண்ணீர். எல்லாம் சொல்லுங்க, என்ன தண்ணீர்? பாஸ்டர், நான் கூட வெளியில நிறைய தண்ணியை பார்த்துட்டு வந்தேன். நேற்றைக்கெல்லாம் நான் வெளியில ஃபுல்லா தண்ணியா இருக்கு, பிரசங்கமும் தண்ணியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அந்த தண்ணி வேற, தேவன் கொடுக்கிற தண்ணீர் வேற. ஹல்லேலூயா. தண்ணீர், திருப்தியாக்கும் தண்ணீர். இவளுடைய வாழ்க்கையில் எது இல்ல? ஏன் இயேசு இவளிடத்திலே தண்ணீரை குறித்து பேசுகிறார்? ஏன் இவளுக்கு தண்ணீரை கேட்கிறார்? பின்பதாக இயேசுவே சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு நல்ல தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ எந்த தண்ணீரை குறித்து இயேசு பேசுகிறார் என்பதை நாம் அறிவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். பாருங்க, ரெண்டு தண்ணீரை இப்படி பிரிச்சிடலாம். தாகம் உண்டாக்கும் தண்ணீர், இன்னொன்று தாகம் தீர்க்கும் தண்ணீர். மறுபடியும் கூட ரிப்பீட் பண்றேன், தாகம் உண்டாக்கும் தண்ணீர், இன்னொரு தண்ணீர் என்னன்னா தாகம் தீர்க்கும் தண்ணீர். முதலாவது தாகம் உண்டாக்கும் தண்ணீர் எது தெரியுமா? அவளுடைய வாழ்க்கையில பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய வாழ்க்கையில ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். பாருங்க, இவ வாழ்க்கையில தாகம் உண்டாக்கும் தண்ணீர்னா, ஒரு புருஷன்ல அவருடைய தாகம் தீர்க்கப்படல, 2வது புருஷன்ல தாகம் தீர்க்கப்படல, அப்படியே தாகம் நீண்டு கொண்டே போகுது. இப்ப 6வது வரைக்கும் நம்பர் வந்துருச்சு, இப்பவும் அவருடைய தாகம் தீர்க்கப்படல. இது போல இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்மை மேற்கொண்டு தாகத்துக்குள் தள்ளிக்கொண்டே இருக்கும். இந்த உலகம் தரக்கூடிய தண்ணீர் ஒரு நாள் நம்முடைய தாகத்தை தீர்க்கவே தீர்க்காது, இன்னும் நம்முடைய தாகத்தை அதிகப்படுத்தும். ஒரு நபரை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த மனுஷனை போல வேதத்துல ஒரு பெரிய பணக்காரன் இருந்திருக்கவே முடியாது. ஆனா வேதத்தில் ஒரு பெரிய செல்வந்தன், இந்த அம்பானி ஆகட்டும், எலான் மஸ்க் ஆகட்டும், இவனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. அவ்வளவு தூரம் சொத்து உள்ளவன். ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? ஆனா கேட்க வேண்டியதை சரியா கேட்ட. ஆண்டவர், எனக்கு கொஞ்சம் ஞானம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை இல்லாமல் நீ கேளாத எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி, இந்த உலகத்திலே உனக்கு முன்னாடியும் உனக்கு பின்னாடியும் உன்னை போல ஒரு பெரிய செல்வந்தனும் இருக்க மாட்டான், உன்னை போல ஞானவானும் இருக்க மாட்டான்னு சொல்லி அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அவன் வாழ்க்கையில தாகம் தீர்ந்துச்சு நினைக்கிறீங்களா? அவன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாகம் எல்லாம் இருந்தது என்பதை நான் காண்பித்து மறுபடியும் இந்த தாகம் தண்ணீருக்கு நேராக திரும்புவோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கியில் அவர் எழுதுறார் பாருங்க, அவருக்கு என்னென்ன தாகம் இருந்துச்சு. பிரசங்கி 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேய்ச்சி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். அவர் சொல்றாரு, முதலாவது அவர் எப்படிப்பட்டவர் நீங்க கொஞ்சம் அறிஞ்சிக்கணும். அவருக்குள்ள இருந்த தாகம் பாருங்க. ஒரு நாளைக்கு 6 வகையான மாംസം சாப்பிடுவார். அவர் சாப்பிடுற லிஸ்ட், மெனு பட்டியல் காட்டவா? வாசிங்க என்னோடு சேர்ந்து. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 22-23
ஒரு மனுஷனுக்கு ஆகாரம் திருப்திப்படுத்த முடியாது. இவரை போல சாப்பிடுறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் கிடையாது. ஆனா அவர் வகையை பாருங்க. 1 ராஜாக்கள் 4:22-23 வாசிங்க. நாள் ஒன்றுக்கு ஒரு நாள் கணக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் களை மான்களையும் வெளி மான்களையும் வரை ஆடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலில் இருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். கொஞ்சம் படிச்சது எப்படி இருக்கு? லிஸ்ட பாத்தீங்களா? ஒரு நாள்னு பைபிள் சொன்னா அது ஒரு நாள் தான். காலையில் ஆரம்பிச்சு நைட்டு படுக்கைக்கு போறதுக்கு முன்பதாக முடிக்கும் போது 100 ஆடு சாப்பிடும். 100 ஆடு டேபிள்ல இருக்கும் சமைச்சு வித்தியாசமா வகை வகையா. இப்பெல்லாம் இந்த யூடியூப் சேனல் வந்துட்ட அப்புறம் இந்த ஃபுட் ரிவ்யூ தான் இப்ப பயங்கர பீக். திடீர்னு ஏதாவது இந்த வெளிநாட்டுலலாம் ஏதாவது செய்யறாங்க பாருங்க, அதை பார்க்கும் போதே நமக்கு என்னப்பாச்சா இப்படி எல்லாமா சாப்பிட முடியும் அவனுங்க. அவ்வளோ நல்ல விதமா அதை நமக்கு அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வருவாங்க. சரி, அது ஒரு பக்கம். ஒரு நாளைக்கு அவருடைய பட்டியல் 6 வகையான மாம்சம் சாப்பிட்டார். 6 வகை, 6 டைப்ஸ் ஆஃப் மீட், 6 வகையான மாம்சம். இதை சாப்பிட்டு கூட பிரசங்கில் அவர் சொல்றாரு, நான் மதுபானம் கூட குடிச்சு பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே எனக்கு என்ன தரலனா திருப்தியே தரலன்னு சொல்லுகிறார். அப்ப நீங்க நல்லா அறிந்து கொள்ளணும், இந்த உலகம் எனக்கு ஒரு தண்ணீரை கொடுப்பது போல கொடுக்கும், எனக்கு ஆகாரத்தில் ஒரு பெரிய திருப்தி உண்டாகிறது போல உண்டாகும். ஆனா ஒரு காலமும் இந்த உலகம் என்ன செய்ய முடியாதுன்னா தண்ணீரை கொடுத்து திருப்தி படுத்தவே முடியாது. நாளுக்கு நாள் என் தாகம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இன்றைக்கு நான் என்ன தாகத்தில் இருக்கிறேன்? அன்னைக்கு அவ தண்ணீர் எடுக்க வரும்போது இயேசு பேசின தண்ணீர் என்ன? இன்னைக்கு ஒரு மனுஷன் இத்தனை வகையா சாப்பிட்டு கூட அவனுக்கு திருப்தி வரலனா இவனுக்குள்ள இருக்கக்கூடிய தாகம் என்ன? இன்னைக்கு நான் எந்த தாகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறேன்? இவன் வாழ்க்கையில 5 விதமான தாகத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தரேன். இவன் அதுக்கு எதுவுமே திருப்திப்படுத்தலன்னு சொல்லுகிறான். முதலாவது ஆகாரம் அவனை திருப்திப்படுத்தவில்லை. வாசிங்க அடுத்ததாக பிரசங்கி அதே 2வது அதிகாரத்தில் அவர் தெளிவா எழுதிட்டார். பிரசங்கி 2வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்து. போதும். வெள்ளியும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள எல்லா பொருளையும் நான் சேகரிச்சு எங்க வச்சனா? என் வீட்டுல வச்ச, என் அரண்மனையில வச்ச. அது ஒண்ணுமே எனக்கு என்ன கொடுக்கலனா சொல்லுங்க? ஒண்ணுமே எனக்கு என்ன? நீங்க ரொம்ப கஷ்டப்படி, என் பாஸ்டர் என்கிட்ட ஒரு தங்கம் கூட இல்ல, இவ்வளோ தங்கத்தை சேர்த்து வச்சு கூட அவன் வாழ்க்கையில என்ன வரலனா திருப்தி வரலங்க. திருப்தி வரல. அவனால அந்த தங்கம் திருப்திப்படுத்த முடியல. பாருங்க, இவ்வளத்தையும் கொண்டு போய் அவன் சேர்த்து வைத்திருக்கிறான், ஆனால் அவனுக்கு அதுல திருப்தி வரல. இன்னும் பக்கத்தில் இருக்க தேசத்துல இருந்தெல்லாம் தங்கத்தை அந்த நாட்களிலே தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்தானா. இருக்கிறதுலே விலை உயர்ந்த வஸ்திரம் தான் போடுவான். ஒரு நாள் போட்ட வஸ்திரத்தை மறுபடியும் அவன் போடவே மாட்டான். அந்த அளவுக்கு செல்வந்தன் அவன். இவ்வளோத்தையும் வச்சு கூட அவன் வாழ்க்கையில என்ன கிடைக்கலன்னா அவனுக்கு திருப்தி கிடைக்கல. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் தங்கத்தை சேர்த்துட்டா போதும், கொஞ்சம் சேர்த்துட்டா போதும், கொஞ்சம் சேர்த்துட்டா போதும். இல்ல சேர்த்ததெல்லாம் என்னுடைய மேல அப்படியே போட்டு பயங்கரமா அலங்காரம் பண்ணி நான் யாருன்னு காட்டுறேன் பார். அதான் ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். நீங்க அப்படிப்பட்ட கல்யாணம் நீங்க பாத்தீங்க. எனக்கு நான் கொஞ்ச நேரம் ஒரு நகை கடைக்குள்ள போயிட்டு வந்துட்டோமான்னு தெரிஞ்சிச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி போட்டி போடுறாங்க. நான் போட்டதா நீ போட்டதா, நீ வச்சிருக்கிறதா நான் வச்சிருக்கிறதா. ஒருத்தரை பார்த்தா கொஞ்சம் அவங்க அப்படியே சரீரத்தில் அவயவங்களே தெரியல, எல்லாமே நகையா தான் இருக்கு. நீ சொல்றேன், நான் நகைக்கு விரோதமா பேசல, ஆனா இவ்வளவு சேர்த்து கூட இந்த நகைகள்லாம் இல்ல, இந்த தங்கமோ வெள்ளியோ என் வாழ்க்கையில என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு திருப்தியை ஒரு காலம் கொண்டு வரவே முடியாது. நான் நினைக்கலாம் பெருசா சேர்த்து உள்ள வச்சுட்டா எல்லாம் எனக்கு சேஃபர்ல இருக்குன்னு. தங்கத்தை சேர்த்து வச்சு பார்த்தேன், திருப்தி இல்லைன்றான். மேலும் 3வது எப்படி போது பாருங்க அவன் வாழ்க்கை எப்படி ஆயிருக்கு. பிரசங்கி 2வது அதிகாரம் 8வது வசனம் அடுத்த பகுதியை வாசிங்க. சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எல்லாத்தையும் இப்ப என்னன்னா வீட்டுல எங்க போனாலும் மியூசிக், எங்க போனாலும் மியூசிக். வீட்டுல காலையில படுக்கையில இருந்து எந்திரிச்சா போதும் இசை யாராவது வாசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயா காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பாருலாம் தெரியாது, காலையிலே ஆரம்பிச்சிருந்த ஷிஃப்ட். நைட்டு ஒரு கூட்டம் இசை வாசிக்கிட்டே இருப்பாங்க. அரண்மனையில போனா அங்க ஒரு இசை வாசிக்கிட்டே இருப்பாங்க. உலக இசை, சினிமா இசை, இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு ஒரு மனுஷன் ஆறுதல் அடைகிறான். கண்ணே இல்லை எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த இசை சத்தம் இருந்தா போதுன்றாவன்.
இன்னைக்கு சாலமோன் உலகத்திலே பெரிய பணக்கார மனுஷன். எங்க போனாலும் இசை, பாத்ரூமுக்கு போனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இசை, வெளியில வந்தா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இசை சத்தம், இதெல்லாம் வச்சு கூட அவன் சொல்ற ஒன்னும் எனக்கு திருப்தி படுத்தல. சொல்ற வீட்டுல பாட்டு அதிகமா வச்சு இல்ல கம்மியா வச்சு மற்றவன தூக்கத்தை கெடுத்து எது செய்தாலும் பல நேரத்தில் நமக்கு என்ன வராது, திருப்தி வராது. என்ன பாட்டை கேட்கிறோம், எந்த இசையை கேட்கிறோம். இன்னைக்கு அநேக நம்முடைய ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷன் வேற இசை மேல ரொம்ப நாட்டமா இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய இசைக்குள் வரமாட்டேன்றாங்க, அவங்கள வேற இசைக்கு கொண்டு போறாங்க. மைக்கேல் ஜாக்சன் அவருடைய இசையை கேட்டு ஒரு மனுஷன் நான் காலையில இருந்து ஒரு நாள் 24 மணி நேரம் கேட்டு அடுத்த நாள் அவன் தற்கொலை செய்து மரித்து கொண்டான். சரித்திரம் இதெல்லாம். ஏன்னா அந்த இசையை அவனை என்ன கொண்டு போயிருச்சுன்னா தற்கொலைக்கு நேரம் கொண்டு போயிருச்சான். இன்னைக்கு இசையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோம். எந்த சத்தத்தை கேட்கிறோம், எந்த பாடலை கேட்கிறோம். நிறைய பேர் சோகமான பாடல் தானே பாஸ்டர், 2 சினிமா பாட்டு ரொம்ப ஆறுதலா இருக்கு பாஸ்டர். இல்ல, திருப்தி வராது. அது உலகத்தின் தண்ணீர். அது அதான் நான் புரிஞ்சுக்கணும். அது உலகத்தின் தண்ணீர். அது எனக்கு திருப்தி தராது. ஆறுதலை தர மாதிரி தரும், அடுத்தது என்ன வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுறாது. இவன் பாருங்க, எல்லா இசையும் கேட்டு பார்த்தா நம்மளுக்கு திருப்தி இல்லை. அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில வாசிங்க பிரசங்கி 2வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. இன்னும் திருப்தி வரல பாருங்க. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். கண்கள் இச்சித்ததுல ஒண்ணு கூட நான் விட்டு வைக்கல. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், சாலமோனுக்கு மொத்தம் எத்தனை பேர்? என்ன உங்களுக்கு சாலமோனுக்கு துணை எத்தனை பேர்? ரொம்ப பவ்யமா சொல்றீங்க பாஸ், நான் எப்படி வாயால சொல்லுவேன் அதை? எத்தனை பேர்? ஒருத்தர் 2 பேர் அல்ல. ஒருத்தர் அவன் முன்னாடி நடந்து போயிட்டா போதும், அடுத்தது அவங்க அரண்மனைக்கு வந்துருவாங்க, இன்னொரு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட கண்கள்ல எதெல்லாம் பார்க்கணுமோ அதை எல்லாத்தையும் அனுபவித்தான். சொல்லிட்டான் பாருங்க, நான் கண்கள்ல பட்டதை ஒன்ன கூட நான் விட்டு வைக்கல. அது ரொம்ப சின்னவங்க, அதெல்லாம் கிடையாது, யாரா இருந்தாலும் சரி. அவ்வளவு தூரம் அவனுக்குள்ள இச்சை என்கிற ஒரு காரியம். கண்கள் இச்சித்தவைகளை நான் ஒன்னையும் விட்டு வைக்கல. அதுக்கு நான் ரொம்ப விளக்க சொல்ல விருப்பப்படல. எப்படி இருந்திருக்கிறா பாருங்க, எப்படி இருந்திருக்கிறா பாருங்க. 1000 பேர் மறுமனையாட்டிகள்லாம் சேர்த்தா 1000 பேர். சில சகோதரர் நினைக்கிறாங்க, ஒன்னே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு தான் தெரியும் இந்த மனுஷன் எப்படித்தான் இதெல்லாம் செஞ்சான். 1000 பேர் எப்படி தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறா, இப்படித்தான் 1000 பேர், கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இத்தனை பேரை எங்க வச்சிருக்கானா, அவங்களுக்கு வீடு வச்சு, அவங்களுக்கு வீடை கட்டி, அவங்களுக்கு மாளிகை செஞ்சு, அவங்க தெய்வங்களை உள்ள கொண்டு வந்து வச்சு, இதெல்லாம் தான் அவனுடைய பிரதான நோக்கமாய் மாறிவிட்டது. ஏன்னா அவங்களை திருப்திப்படுத்தணும். கண்கள் இச்சித்ததை ஒண்ணுமே நான் விட்டு வைக்கல, அதுவும் அவனுக்கு திருப்தி தரல. கடைசியா அடுத்ததும் பாருங்க, வாழ்க்கை எப்படி போது அவன் வாழ்க்கை சைக்கிள். பிரசங்கி 2வது அதிகாரம் 11ஆம் வசனம் 5வது காரியம் பாருங்கள். என் கைகள் செய்த சகல வேலைகளையும், என் கைகள் செய்த சகல வேலைகளிலும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும், கண்ணோக்கி பார்த்தேன். கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. 5வது சொல்றான், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு பார்த்தேன், கையினால செய்யாத வேலை கிடையாது. அவ்வளோ வேலையும் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா கடைசியில ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இது எல்லாமே என் வாழ்க்கையில் எப்படி முடிஞ்சதுன்னா, எல்லாம் சொல்லுங்க எப்படி முடிஞ்சது? மாயை. காணல் நீர்னு ஒரு நீர் இருக்குங்க, அது பேர் காணல் நீர். நம்ம பைபாஸ்ல கார்ல போகும்போது நம்ம அந்த நீரை நல்லா கரெக்டா பார்க்க முடியும், அந்த ரோட்ல பார்க்க முடியும். தூரத்துல பார்த்தா கார் போயிட்டே இருக்கும்போது அங்க தெரியும், அங்க தண்ணி கீழே சிந்தி கிடக்கிற மாதிரியே இருக்கும். நான் சின்ன வயதுல ரொம்ப இந்த மாதிரி போகும்போது அது அடிக்கடி நிறைய முறை நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கிறேன். இப்ப பார்த்து சலிச்சு போச்சு வச்சுக்கீங்களேன். ஆனா சிறு வயதுல இது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். கிட்ட போகிற வரைக்கும் அது இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, அப்படியே மறைஞ்சு போயிடும். திருப்பி அடுத்தது இருக்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. இவன் வாழ்க்கை ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் அவன் எல்லாத்தையும் பிரயாசப்பட்டு இந்த பிரசங்கில கடைசியில ஒரு வார்த்தை சொல்லி முடித்தார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிரசங்கி 12வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கள். மனுஷனுக்கு அநேக வருஷம், பிரசங்கி 12:8, மாயை 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 எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அப்படின்னா சாலமோன் சொல்லுகிறான், மாயை மாயை எல்லாமே
மாயை. இவ வந்தா பாருங்க ஒரு தண்ணீர் பிடிக்கிறதுக்கு. இயேசு அவளுக்குள் அறிந்து கொண்டார் இவருக்குள் இருக்கக்கூடிய தாகம் என்ன. இவ எந்த தண்ணிக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா என்பதை அறிந்து தான் சொன்னார். எங்கம்மா உங்க கணவர்னு கேட்டா, இப்ப கணவர் இல்லைங்க இப்போ அப்படின்னு சொன்னார். இயேசு சரியாக அடையாளப்படுத்தினார் அவளுக்குள் என்ன தாகம் இருக்குதுன்னு சொல்லி. இன்னைக்கு இந்த சாலமோனை போல பல நேரத்தில் என் கண்ணுக்கு பிரியமானது, என் வாய்க்கு பிரியமானது, எனக்கு என்ன விருப்பமா இருக்கு, என்னுடைய பிரயாசத்தில் ஏதாவது பெரிய காரியத்தை செய்திடலான்னு இந்த உலக தண்ணீருக்கு பின்னாடி போவனா, இந்த உலகம் என்பது ஒரு காணல் நீரை போல ஒரு நாள் எல்லாம் இருக்கிறது போல இருக்கும், ஒண்ணுமே கிட்ட போய் பார்த்தா இருக்காது. எல்லாமே ஒரு நாள் காலையில் பூத்த பூ போல மாலையிலே வாடி உதிரி போய்விடும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை செய்திடணும், இதை பண்ணிடணும், எப்படியாவது நான் அப்படி வந்துடணும், இப்படி பண்ணிடணும், பெரிய மாளிகை கட்டினு இதை பண்ணிடணும். எல்லாமே நமக்கு உண்டான காரியங்களை செய்வது, தேவன் செய்து கொடுப்பது வேறு. நான் பெருசா பிரயாசப்பட்டு செஞ்சேன்னா அவன் சொல்றா எல்லாமே ஒரு நாள் எப்படி முடிஞ்சிடும்னா மாயையா முடிஞ்சிடும். இன்னைக்கு நீங்க எந்த தாகத்துல ஓடிட்டு இருக்கீங்க? எந்த தாகம் உங்களை அதிகமா இழுத்து கொண்டு போகிறது? உலகத்தின் தாகம் என்பது என்னை பாதாளத்துக்குள் கொண்டு போய்விடும். ஒரு வாலிப பையன் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்தான. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னா, this is a girl I'm going to marry, இந்த பொண்ணை தான் நான் திருமணம் பண்ண போறேன் அப்படின்னானா. அவங்க அப்பா எப்படிப்பட்டவர் பாருங்க. டேய், உனக்கு இன்னும் திருமண வயசு வரல, எனக்கு தான் உங்க அம்மா இல்லையே, சின்னதுலேயே இறந்துட்டாலே, நான் பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னாను. உடனே அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யாமல் இந்த ஓட்டத்தை நான் வேற தாகத்தோடு ஓடிட்டு இருப்பேன். சபையில தான் இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளை தான், ஆனா நான் வேற தாகத்தோடு ஓடாதபடி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, இன்னையில இருந்து உங்க தண்ணீரால் நிரப்பப்படுவதற்கு ஜீவ தண்ணீருக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கிற ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உங்க வறட்சிகள் எல்லாம் எப்படி மாறுகிறது என்பதை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை சாட்சியாக நிற்க வைப்பார். இந்த ஆண்டவருடைய தண்ணீருக்கு இடம் கொடுங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன அவர் சுத்திகரிப்பார். முதல்ல அந்த தண்ணீர் என்ன சுத்திகரிக்கும், அடுத்தது என்ன இன்னும் பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தப்படுத்தின பின்பு தினந்தோறும் எனக்குள்ள அது ஊற்றாய் புறப்படும். ஊற்றாய் புறப்படுவது அநேகர் வந்து அதை மொண்டு குடிப்பார்கள். என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன உங்ககிட்ட பேசினா ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்வார்கள். அது எது அடையாளம் தெரியுமா? எனக்குள்ள ஒரு ஊற்று ஊறிக்கொண்டே. நான் வேற காரியத்தை பேச மாட்டேன், சினிமாவை என் வாயை திறந்து பேச மாட்டேன், தேவன் விரும்பாத அருவருப்புகளை நான் பேச மாட்டேன். எனக்கு பேசுறது ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரை குறித்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதுதான் ஜீவ தண்ணீர் எனக்குள்ள ஊறி அது நதியாய் மாறி ஓடுவதற்கு அடையாளம். இயேசு கேட்டார், எத்தனைமா உனக்கு, எத்தனை மாப்பிளமா உனக்கு, போய் உங்க வீட்டுக்கார கூட்டுவாமா. அவன் நினைச்சா இவருக்கு என்ன பற்றி தெரிய போகுது, எனக்கு ஒன்றும் கணவர்லாம் இல்லைங்க அப்படின்னு ரொம்ப அழகா பதில் சொன்னார். இயேசு எவ்வளவு திட்டமாய் அறிந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிற என்பதை தேவன் திட்டமாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஏன் இன்னைக்கு இவ்வளவு வறட்சி? ஏன் இன்னைக்கு இன்னும் என் பிரச்சனை மாறல? எனக்கு ஏதோ இந்த உலகத்தின் தாகத்தின் மேல நீ சொல்ற சில 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 பிரச்சனை, சில பழக்கங்கள், சில தவறான பழக்கங்கள் நம்ம முதல்ல போற மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்மளே விட நினைச்சாலும் அது நம்மளை விடாது, அப்படி மாறிடும். அது நான் சொல்ற பல பழக்கங்களை சொல்ல முடியும், அதெல்லாம் இப்ப சொல்ல நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். ஆனா பாருங்க, இன்னைக்கு நீங்க அதெல்லாம் விடணும்னா, இன்னைக்கு நீங்க இந்த ஜீவ தண்ணீருக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணிக்காம இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து நம்ம தப்பவே முடியாதுங்க, தப்பிச்சு வரவே முடியாது. இவ பாருங்க 5 புருஷன், ஆனா நான் சொல்றேன், அன்னைக்கு அவ ஒப்பு கொடுத்தாங்க, அவ எப்படிப்பட்டவளாய் மாறிவிட்டாள் என்பதுதான் தேவனுடைய முக்கியமான செய்தி நமக்கு. வாசிங்கள் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து யோவானின் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 28, 29 வசனத்தை வாசிங்க. நான் யோவான் சுவிசேஷம் 4, 28, 29 எப்படி மாறிவிட்டாள்? அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அவர் கிறிஸ்துதானோ என்றார். பாருங்க, வந்தது என்ன வேலைக்காக வந்தா? நீங்க இவ்வளவு நல்லா சொல்லுங்க, வந்தது என்ன வேலை? பைபிள் சொல்லுது, குடத்தை என்ன செய்தால் அங்கேயே கீழே வச்சா. இதுக்கப்புறம் இந்த தண்ணியாவது வேற ஏதாவது அப்படியே கீழே வச்சாங்க. அவளுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த தண்ணி என்ன எப்ப வேணா பிடிச்சிக்கலாம். இது வரைக்கும் நான் எல்லாருக்கும் பயந்து நான் ரொம்ப மத்தியான நேரத்தில் வந்து பிடிச்சேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் என் வாழ்க்கைக்குள்ள ஒரு தண்ணியை கொடுத்தாரு பாருங்க,
அந்த தண்ணியை குடிச்சிட்ட பின்பு அதுக்கப்புறம் போனா பாருங்க, வெளியில போய் அந்த கிராமத்துக்குள்ள போய் சொன்னாலாம், நீங்க எல்லாரும் வந்து பாருங்கள், கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், மேசியா என்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று எல்லாருக்கும் இயேசுவை அறிமுகப்படுத்தினாள். நான் சொல்றேன், சொந்த வேலையை விட்டு இப்ப கிறிஸ்துவின் வேலையாளாக அவள் மாறிவிட்டாள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சொந்த வேலையை விட்டு இப்ப எந்த வேலைக்காக மாறிட்டா? கிறிஸ்துவின் வேலையாளாக மாறிவிட்டாள். வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், வந்து பாரு, வந்து பார், இவர்கிட்ட வந்து பார், உன் தாகம் தீர்க்கப்படும். இதுவரைக்கும் நான் தவறான தாகத்தில் இருந்துட்டேன், இன்னைக்கு ஒருத்தர் கொடுத்தார் ஒரு தண்ணீர், அதை குடிச்சேன், என் தாகம் எல்லாம் திருப்தி ஆயிடுச்சு. இந்த ஜனத்தாரே, நீங்க யாரும் தாகத்தில் இருந்துடாதீங்க, நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லாரையும் அவர் பக்கமாய், தேவன் பக்கமாய் அவள் திருப்பி விட்டாள். இந்த மாசத்தின் முக்கியமான கருப்பொருளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். நீங்க எல்லாருமே சுவிசேஷத்தை சொல்லணுங்க. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சரியா என்னால் சொல்ல முடியும். ஏன் என்னால மற்றவங்க கிட்ட போய் இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார், ஏன் என்னால சொல்ல முடியல? ஏன் நான் சொல்றது இல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நான் சொல்றது இல்ல? வேலை ஸ்தலத்துல சொல்றீங்களா? உங்களுக்கு தெரிந்தவங்க கிட்ட சொல்றீங்களா? உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட சொல்றீங்களா? இவ குடிச்ச தண்ணீரை குடிச்ச உடனே ஒரு பட்டணத்துக்கே போய் அவள் இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறாள். ஆனா இன்னைக்கு இத்தனை சத்தியத்தை கேட்ட நம்மால் அநேக நேரத்தில் ஏன் இயேசுவை சொல்ல முடியல? ஏன் தெரியுமா? ஜீவ தண்ணீர் எனக்குள்ள ஊறி அது நதியா போனாதாங்க நான் மற்றவங்க கிட்ட போய் தைரியமா சொல்லுவேன். இன்னைக்கு நானே வறட்சியில் இருக்கும்போது இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு உங்களுக்கு செய்வார்னு எப்படி நான் நாவளவில் சொல்ல முடியும்? இன்னைக்கு அநேகர் சொல்லாததுக்கு ஒரு காரணங்களில் ஒன்று, அவங்களுக்குள்ள அந்த நதியின் அனுபவம் வரல, அவங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊர்னா அவங்க சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு இதுவரை ஊராதவர்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கேட்கணும், எனக்குள்ள நதி ஊறட்டும், அது அடுத்தது நதியா மாறட்டும், நானும் இந்த தண்ணீரை குடித்து அநேகருக்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் சேர்க்க எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் தேவை. இந்த டிசம்பர் மாதம் நல்ல செய்தியின் மாதம். நீங்கள் கேட்ட அந்த ஜீவ தண்ணீரை குறித்து மற்றவங்க கிட்ட சொல்ல முடியுமா? இன்னைக்கு அநேகர் சாலமோனை போல வேற ஏதோ தண்ணீரை குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அநேகருக்கு சுவிசேஷனா என்ன? இயேசு என்ன தேடி வந்தாருப்பா, எனக்காக மரித்தாருப்பா, எனக்காக பாடுகள் பட்டாருப்பா, அப்பா எனக்காக அவர் ஜீவனை விட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், இன்றைக்கு என் கூட இருக்கிறார், என் வாழ்க்கையை நல்லா வச்சிருக்கிறார். இதுதாங்க சுவிசேஷமே. இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் இவ்வளவு தயக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அப்ப என் வாழ்க்கையில் ஏதோ வறட்சி இருந்ததுன்னா இன்னைக்கு ஆண்டவரே என்ன விட்டு கொடுக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நிச்சயமா உங்களால் அத்தனை பேரால் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒருத்தர்கிட்ட இயேசுவை சொல்லி நீங்க அவருடைய சமூகத்துக்கு கூட்டிட்டு வர முடியாதா? புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட இயேசுவை சொல்லி, உங்க வேலை ஸ்தலத்துல உங்க வீட்டு பக்கத்துல என்னென்னமோ பேசுறோம், சரவணா ஸ்டோர்ஸ் கடையை பற்றி பேசுறோம், தோசை சுடுறதை பற்றி பேசுறோம், எவ்வளவுலாம் பேச முடியுமா எல்லாத்தையும் பேசுறோம். இயேசுவை மட்டும் நல்லவர்னு பேசுறதுக்கு எனக்கு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல. ஏன்னா எனக்கே ரொம்ப வறட்சியா இருக்கு அப்படின்னு இருப்பீங்கன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. அந்த ஸ்திரீ குடிச்ச அந்த ஜீவ தண்ணீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவ கொண்டு வந்த தண்ணீரை குடிச்சு அவ யோசிக்கல, நேரா போய் அந்த பட்டணத்துக்குள்ளே ஜீவ தண்ணீரை அநேகருக்கு கொடுத்தாள். வேதம் சொல்லுகிறது, வந்த அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வந்த அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப பரலோகத்துக்கு வந்துட மாட்டாங்களா? ராஜ்யத்துக்கு அவங்க சொந்தமா மாறிட மாட்டாங்களா? இந்த உலகத்துல ஒரு தவறான பழக்கத்துல ஒருவன் இருக்கும்போது அவன் ஆத்துமா நரகத்துக்கு போகாதா? கிறிஸ்து நம்மை ரட்சித்து ஆலயத்தில் வைப்பதற்கு நாம் என் பிள்ளை மட்டும் நல்லா இருப்பதற்காக அல்ல. இயேசுவை எப்படியாவது சொல்லிடணும். இந்த உலகம் சீக்கிரம் அழிய போகிறதுக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் அவருடைய எக்கால சத்தம் கேட்கும் போது தேவனை முகமுகமாய் சந்திக்க சென்று விடணும். அதற்காகத்தானே நம்முடைய ஓட்டம். பவுல் சொல்லுகிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எனக்கு ஒரு லக்கு இருக்கு, அந்த லக்கை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்முடைய இலக்கெல்லாம் என்ன தெரியுமா? அந்த சபையுடைய இலக்கு என்ன தெரியுமா? பெரிய மாளிகை போல சபையை கட்டி பெருசா பண்ணணும், அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஆனா எனக்கு ஒரு இலக்கு தெரியும், அநேக ஆத்துமாக்களை ராஜ்யத்திற்கு நம் சொந்தக்காரர்களாக மாற்ற வேண்டும். கர்த்தர் அந்த கிரியையை செய்வாராக. இன்னைக்கு இந்த ஜீவ தண்ணீரை குடிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்க போய் சொல்லுகிற எல்லாரையும் ஆண்டவர் பக்கமாய் திருப்ப ஆண்டவர் கிருபை செய்வார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால் பிதாவானவர் அவனை என்ன செய்வார்னா கனப்படுத்துவாருங்க. ஒரு மனுஷன் தவறான வழியில் இருக்கும்போது அவனுக்கு இயேசு அறிமுகப்படுத்தி எப்படியாவது அவனை நல்வழியில கொண்டு வந்துட்டீங்கன்னா
அவன் சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்டுருமே. ஒரு குடும்பத்துக்குள்ள வெளிச்சம் வந்துட்டா அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். இன்னைக்கு போயிட்டு சும்மா இருக்காதீங்க. யாருக்காவது தெரிந்தவர்கள் பிரச்சனைன்னு சொன்னா, இவளை போல ஜீவ தண்ணீரை குடிச்ச நீங்க மற்றவர்களுக்கு வந்த தண்ணீரை எடுத்து கொடுங்கள். ஆண்டவராகிய ஆவியானவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.